என் டாப் மேல கால் வச்ச க்ளோஸ் அப்ல காட்டாத இல்ல பயந்துருவாங்க பாரு. ஏண்டா சிக்கன் வேணுமா? அரிஞ்சு போடுவா? குழம்பு இல்ல. ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. எது கொஞ்சம்ல போட்டுறலாம். இந்த ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பாக்குறியா? உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ்விங் எங்களுக்கு கொடுங்க. லவ் யூ ஃபேமிலி. பாய். ஹாய் மீ ஃபேமிலிஸ். இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னா, மண்டே ஈவினிங் தான் நம்ம வந்து ஒரு விளாக் எடுக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னா, நிரு வந்து வீட்டில் இருப்பான், நானும் ரக்ஷன் தான் போறோம். ஏன் நிரு விட்டு போறோம்னா, நிருவோட ஃபேன்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ அதனால அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இருக்கட்டும்ங்கிறதுனால நம்ம போயிட்டு வரலான்ட்டு. நேற்று நாங்கள் வந்து கறி எடுத்து ஆக்க எங்களுக்கு சுத்தமாக டைமே இல்லை. அதனால இன்னைக்கு போயிட்டு ஒரு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து செலவாட்டி வச்சு கொஞ்சம் கறி குழம்பு சாப்பிடணும்னு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம வந்து நாட்டுக்கோழி எடுத்து. இன்னைக்கு போய் நாட்டுக்கோழி எடுத்துடலாம். மீன் வந்து இந்த டயத்துக்கு கிடைக்காது, அதை கிடைச்சாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அதனால நெக்ஸ்ட் வீக் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு நான் வந்து ஒரு ஹோப்போடு தான் இருக்கேன். இனி சண்டே ஆனா ஒரு 1/2 கிலோனாவது கறி எடுக்கணும். வாரத்துல எத்தனை நாள் சாப்பிட்றோம் சாப்பிடலங்கிறது அது விஷயம் கிடையாது. சண்டே ஆனா இனி ஏதோ ஒரு நான்வெஜ் நம்ம வீட்டுல நடக்கும். 3 பேர் வீட்டுல இருக்கோம். ஸோ அதனால வந்து சண்டே என்ன ஆனா இந்த தூங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணி. ஏன்னா நாங்க சண்டே பாத்தீங்கன்னா 8 மணி 9 மணி, ஏன் சில டைம்ல 9:45 கூட எந்திரிப்போம். அதனால இனிமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கண்ணு நீ வந்து புடி, எனக்கு கை வலிக்குது. இப்போ நம்ம வந்துட்டு சண்டேல வந்து நாங்கள் 3 பேர் இருப்போம். ஆனால் இடைப்பட்ட நாள நாங்கள் சாப்பிடாமலாம் இருக்க மாட்டோம். இருந்தாலும் சண்டே அன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா ரொம்ப லேட்டாக தூங்கி எந்திரிக்க ரொம்ப ஆமாம், அதான் விஷயம். ஸோ இனிமே வந்து அதெல்லாம் கிடையாது. காலைல நேரமே எந்திரிச்சு போயிட்டு எடுத்துட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு கூட நம்ம மதியத்தில் தூங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம போய் ஒரு 3/4 கிலோ ஆகிற மாதிரி நாட்டுக்கோழி பிடிச்சோம்னா அது கிளீன் பண்ணால் ஒரு 600-700 கிராம் வரும். அதை எடுத்துட்டு வந்து நீட்டாக தண்ணி குழம்பு மாதிரி வச்சு கறி வறுத்து இன்னைக்கு கறி வறுத்தலாம். கறி வறுத்து செலவாட்டி ஊற்றி வச்சு இன்னைக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளம்பிட்டேன். இருக்கட்டும், நம்ம போயிட்டு நைட்டு சோறு தான். ஸோ இப்போ நம்ம போகலாம். ஏன்னா வண்டியில் போக போக கண்டிப்பாக காற்று ஃபுல்லாக அடிக்கும். அதனால நான் இங்கே வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இங்கே ஃபுல்லாக பேசிட்டு மைக்கெல்லாம் வீட்டில் வச்சுட்டு வண்டியில் போகிறத எடுத்துகிட்டு போயிட்டு வந்து வாய்ஸ் ஓவர் மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ஏத்தங்க ஏன்னா காற்றுல ரொம்ப அப்படியே நானே இன்னைக்கு என் வீடியோ பார்த்தேன், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ இதை நீங்கள் சொல்லும் போது எனக்கு தோணுது. அதே போல் ஏமா ஷேக்காக எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு சில வீடியோஸ் வந்து ஷேக் ஆகும். ஏன்னா யாராவது ஒருத்தர் வீடியோஸ் வந்து எல்லாத்துக்குமே கிரிப்பா பிடிக்க முடியாது. நாங்க போற பக்கம் மொபைல் எடுத்துட்டு போறனால. ஸோ சாரி, மன்னிச்சுக்கோங்க. இனி முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி வராம நம்ம பாத்துக்கலாம். இப்ப வாங்க வளவலன்னு பேசாம கறி எடுத்துட்டு வந்தோம். ஒரு நாளைக்கு 22 மணி நேரம். இப்ப சொல்லு, ஆன் பண்றதுக்குள்ள சொல்லுவேன். சொல்லு. அதான் இன்னைக்கு நான் தான் சமைக்க போறேன். காலைல வேணாலும் விழுகிறேன். நாளைக்கு எனக்கு காலேஜ் இருக்கு, லேப் இருக்கு. நான் காலேஜ் போகணும். ரசம் எப்படி கெட்டு போகும்? லெமன் ரசம், புளி ரசமே கிடையாது. லேப் இருக்கு. என்ன பண்ற? ட்ரெஸ்ல எல்லாம் ஆகல. ட்ரெஸ் லைட்டா கரையானால உட்கார மாட்டேன். இன்னும் தெரியுமா? கண்ணுக்கே தெரியல அந்த கரை. எங்க இன்னொரு மைக்கு ஒரு மைக்கு எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. நீ எதுக்கு என் டாப் மேல கால் வச்ச? க்ளோஸ் அப்ல காட்டாத இல்ல பயந்துருவாங்க பாரு. அதான் நான் சொல்றேன், நாளைக்கு எனக்கு காலேஜ் இருக்கு. க்ளோஸ் அப்ல காட்டாத பயந்துருவாங்கன்னு சொன்னேன். நான் காட்டல, காலேஜ் இருக்கு, லேப் இருக்கு. ஐயோ, என்ன இந்த புள்ள ஈரமா பண்ணி வைக்குது. ஐயோ, உங்க 2 பேருக்கு பிக்சர்க்குள்ள விட்டா சவுண்டா மட்டும் தான் இருக்க மாட்டேங்குது. அம்மாக்கு இருக்க மூட் ஸ்விங்ஸ்க்கு அப்படிதான் கத்திக்கிட்டு இருக்குது. அங்க இப்பதான் மாவு அங்கதான் மாவு ஊத்திச்சு. தண்ணி வச்சு துடைக்காம எதோ வச்சு, அப்புறம் தண்ணி வச்சு துடைக்கல, வட வடன்னு கிடக்கும்போ. ஹெல்ப் பண்ணுங்கன்னு
பண்றேன்னா வேண்டாமா. என்னடா இப்படிலாம் பேசுறீங்க? என்ன எத்தனை வெங்காயம்? அடியில பொடியா இருக்கிற வெங்காயமா பார்த்துடு. ஃபர்ஸ்ட் இது குக்கர்ல வச்சு ஒரு விசில் விட்டுக்கலாம். குக்கர் எடுத்தேன் மேல இருந்து. உள்ளே வர சொல். அம்மா ஒரு கட்டத்துக்கு வந்து டென்ஷனா போகுது. என்னைக்காச்சும் ஒரு நாள் உன் புள்ள ரெண்டு பேரும் என் புள்ள எல்லாரும் என் புள்ளடி அப்படின்னு அம்மா வந்து பாப்பா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுச்சு. எங்க அம்மா பேங்க்ல பின்ன வீடியோல அப்படி பச்சை பச்சையா பேசினா கேட்க மாட்டாங்க. குழந்தைங்க பாக்குறாங்கன்னு கொஞ்சம் வார்த்தை அடக்கியாச்சும் பேசணும். சரி மன்னிச்சு, இனிமே இப்படி பேசல. பிரியாணி மசாலா போட்டு இஞ்சி போட்டு பேஸ்ட் இருக்கு. இந்த நாட்டுக்கோழி தான் வெட்டிட்டு வந்துருக்கோம். நல்லா கிளீன் பண்ணிட்டு நாட்டுக்கோழி கிலோ 650 ரூபா நம்ம ஊர்ல. அங்க எல்லா ஏரியாலையும் என்னென்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு உனக்கெல்லாம் கிடையாது. வேலையை பார்த்துட்டு போங்கிட்டு எலி நோய் தொங்குற மாதிரி தொங்குது. இந்த கால் எதுக்குன்னா ரக்ஸு கொண்டு நிறுவ பொண்ணு. இந்த காலுக்கு எங்க வீட்டுல சண்டை வரும். அது எங்க மேடம்க்கு ஒரு பெரிய ஹிஸ்டரியா இருக்குது. ஸோ அதனால வந்து நாட்டுக்கோழி நம்ம செய்யறோம் அப்படின்னாலே அடுத்த ரவுண்டு குறப்பனால ஆமா ஒரு 60 எப்படி நிக்கிறாங்க கைட்டு போட்டுக்கிட்டு. அதான் ஜலச்சது ஃபர்ஸ்ட் முட்டைய ஃபுல் ஃப்ளேம்ல வச்சிருக்குது எங்க அம்மா. உனக்கு முட்டை அவுச்சிட்டேன் நீ பாட்டு. பச்சை முட்டை பிடிக்கிறீங்க. அம்மா தூண்டு இருக்கோ சொல்ற மாதிரியே உட்காந்துக்கிட்டு. அது எப்படி? அது நான்வெஜ்ஜுக்குன்னா காணா ஒரு ஸ்பூன் ஆள்ல கிடக்கு. பாலை பார்த்து பொங்கிடும். நீங்க தானே இருக்க. ஒரு ஸ்பூன் கூட காணா. ஒரு ஸ்பூன் ஹால்ல இருக்குன்னு சொன்னேன். ஒரு ஸ்பூன் எங்க இருக்கு? மீதி ஸ்பூன் தான். 4 ஸ்பூன் செட் எடுத்து வந்துருங்க. அந்த ஸ்பூனை காணோம்னா நானும் இப்ப கேட்டுட்டு இருக்கேன். ஸ்பூன் திருட இருக்காங்க நம்ம வீட்டுல இருக்காங்க போல. நீதானே? நீதான் எனக்கு தெரியும். படுவா அவன் தான் பசியில நீ பால் குடிக்கணும். இந்த ஓலி ஒழிஞ்சிச்சு. பண்டாரம் இல்ல. சரி என்னென்ன போட்ட சொல்லு. ஐயோமா எங்க தமிழ் சரி ஏன்னு தெரியல. என்ன பார்த்து என்னென்ன போட்ட? கறி எங்க தமிழ் சரி பார்த்து போட்டு போட்டுருவா இருக்கு. நினைச்சு ஒரே அது சார் நம்ம பாருங்க கிளாஸ்ல யாரும் இருக்க மாட்டாங்க பரவாயில்ல சார் அப்படின்னு. குக்கரு பாத்துட்டேன். கறி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், உப்பு, ஒரு பெப்பர், ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அக்கா பாலு. ஆமா பொங்கிட்டுனா அது ஒரு வேலை பெரு வேலை வச்சிரும். நாளைக்கு நாங்க பிங்க் கலர் சபரி எங்களை பார்த்து என்ன கேட்டரிங் சர்வீஸ் கொடுத்துருக்கீங்களான்னு கேக்குறாம்மா. இல்ல அது இது வாசி சொன்னா நாங்க ராண்டு போய்பட்ட. நாளைக்கு காலேஜுக்கு என்ன சோறு? ஆமா என்ன சோறு? சபரி ஊருக்கு போயிட்டு இருக்கான். ஏன் இன்னும் திடீர்னு தெரியல. சரி நீ சொல்லு. டுமாரோ வாட் லஞ்ச்? லஞ்சுன்னு சொல்ல முடியாது, பிரஞ்ச் இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் மண்டே தான் வருவான். இனி அடுத்து தெரியுமா போறேன்னு சொன்ன நேத்து. இன்னும் கிளம்பிட்டான். அந்த பக்கத்துல துணி எடு. எப்படிமா அவனுக்கு அவங்க வீட்டு ஞாபகம் வராம இருக்கும்? வராதுனாடா சொன்னேன். இல்ல நான் நார்மலா வராது. வீட்டுக்கு ஒரே பையன் அது சொல்ல வேணாம். ஏமி நீ என்ன எடுத்தாலும் அண்ணாந்து பார்க்குது. என் பொண்ணை ஓடி ஒளியுது. எனக்கும் பசிக்குது. எனக்கும் பசிக்குது. ஸ்நாக்ஸ் வச்சு வாங்கிட்டு வரலாம்ல. அதான் நம்ம சொன்னேன்
அம்மாட்ட இனிமே எங்களுக்கு ஸ்நாக்ஸா கொடுத்து விடுறத நாங்க வீட்டுக்கு வரப்ப செய்யி. அப்படின்னா வீட்டுக்கு வந்து ஸ்நாக்ஸ் நாங்க கேட்க மாட்டோம், அதை சாப்பிட்டோம்னா கொஞ்சம் பசி அடங்கிரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் திங்க கூடாது, அதெல்லாம் நைட்ரஜன் கேஸ் போட்டிருக்கு. ஏமா அடுப்பு ஸ்மெல்லியே இருக்கு வாங்கி தெரியாமா ஒரு 5 ரூபாய் சிக்கன் வேணுமா? ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. ஓய் எப்படி பண்ண அப்பா கிட்ட போய் தேங்காய் கடிக்காமா? ஆமாண்டா, அரைச்சி போடுற அரைச்சி ஊத்துடா. அரைஞ்சு போடுவா. அந்த வாரம் உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சாங்க வை. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தருக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்ய முடியும். 2-3 நாள் அதுக்கு பிடிச்ச பண்ண நாட்டுக்கோழி ஒண்ணு போட்டா பத்துமா? 2 போடு, 2 போடு. 1 போட்டா பத்தாது, கம்மியா தாக்கன்னு இருக்கும். என்ன சாமி வெங்காயம் தொளிக்கிறேன்டா. சாப்பிட முடியாது அப்படியே மாக்கே அதானே எனக்கு கட்டணும்னு ஆசைதான், சமைக்கணும்னு ஆசைதான். ஆனா எப்படி பண்றது? நான் பண்ண மட்டும் குறைச்சிடுறேன். அதனால ஒன்னும் இல்லக்கு, நான் லீவு நாள்ல கத்துக்கல உடுசாமி. அதுக்கு நீ நேற்று என்கிட்ட சொன்ன தெரியலையே. வண்டி மேலே ஏற்றும் போது சத்தியமா தெரியல எனக்கு. வண்டி மேலே ஏற்றணுமா நம்ம நேற்று? ஆமா. அப்ப நீ நானும் பேசணுமா? ஆனா என்ன பேசணும்னு தெரியலையே. நல்ல தாய் சொல்லு. 2 ரவுண்டு. ஆமா ஆமா. என்னது? வண்டி ஓட்டிக்கிறதுக்கு. அவ வரப்ப அந்த ஓட்டல வாங்கி ஓட்ட வேண்டியதுனா செவ்வாய்க்கிழமை ரவுண்டு இதுக்கு வந்து இந்த செவ்வாய்க்கிழமை அடிச்சா வேற அடிச்சு போகுது. அது என்ன நமக்கு செவ்வாய்க்கிழமை வா, உனக்குதான் வேலை வா. இப்பெல்லாம் வந்திருக்கா இல்ல, உப்பு மஞ்சத்தூள் தான் போட்டு வேக வச்சிருக்கேன். இப்பதான் செலவே வறுக்கிறேன். இங்க சமைச்சிட்டு சாப்பாடு வீட்டுல அம்மா போகல பிரியாணி அப்படின்ட்டாளா. அதுக்கப்புறம் உடனே நிவாஸ் மெசேஜ், நிவாஸ் நாளைக்கு பிரியாணி கேட்டு விடா அப்படின்னு. அவனுக்கு கட்டும் மேடம் பிரேக்ல உட்காந்து சாப்பிடுறாங்க. சத்தியம் பிரியாணி அவங்க கடை வச்சுக்கிறாங்க. நான் சொல்றது பார்த்தேன், சத்தியம் தான் கடை வச்சிருக்காங்க. வா அப்புறம் பில்லு போடணும் பார்க்கலாம் அப்படின்னு
நீங்க கொதிக்குது, அது அங்க வேகுது, அது அங்க கிண்டிட்டு இருக்குது. நீங்க நீ தேங்காய் கட்டிட்டு இருக்கு, நீ தேங்காய் கட்டிடல. நீ எப்ப வேகுது? எனக்கு பசிக்குது. சரி வெட்டிட்டு இது வைக்கும் போது கூப்பிடுறியா? சொல்ல மாட்டேன். இங்கே ஆஃப்ல தான் இருக்க மாட்டேங்குது. பேசு. ஏண்டா கறி எப்ப வேக நீ வேக கூடாது ஏதோ பண்ணிட்டு இருக்கிற. அரே இப்ப தானே குக்கர்ல 2 விசில் தான் விட்டோம், அதிகம் கூட விடல. சீக்கிரம் வந்திருக்குமா? சாந்தெல்லாம் அப்புறம் பச்சை வாசனை போகணும்ல, கறியில போய் இது ஒட்டணும்ல. எனக்கு நீ வேணப்பா. இந்த பாரு இங்க 2 ஜீவன் எப்படி உட்கார்ந்துருக்கோன்னு. உங்களுக்கு வேலை என்ன உட்காந்துருக்குறீங்க? நீ பண்றது ஐயோ ஸ்மெல் எனக்கு பசி தூக்குது கடவுளே. அவ்வளோலாம் இன்னும் ஸ்மெல் வரல. எப்போ உனக்கு வரலையாக்கா? என்னடா உங்க பிரச்சனை? பசி பசிதான் மனுஷனோட முதல் பிரச்சனையே தெரியுமா? நானா சொல்றேன் தெரியல உங்களுக்கு. ஆனா பசி பசி வந்து நானா இருக்க மாட்டேன். அந்த டைலாக் கூட உண்மை. அடுத்து ஸ்னிக்கர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். யாராச்சும் அக்கா யாராச்சும் ஒரு பிரியாணி ஒரு பிளேட்ல பிரியாணி வச்சு சைடுல ஊர்கல்ல போடுங்க. நீ நக்குவ, ஊர்கல்ல நான் நக்குவேன். அவ்வளவுதான் ஒரு 10 நிமிஷத்துல. சரி கடவுளே நான் அங்க போறேன் விடு. ஏண்டா உனக்கு அதுக்கு மேல பசி வருதா? ஐயோ போச்சு, எங்கேயோ இந்த சின்ன தட்டு காணாமடா. ஐயோ கடவுளே. இல்லையே, பூ உள்ள மூடி வைக்கிறது பூரா இங்கதான் கிடக்குது. நல்லா கடலெண்ணெய் ஊத்தி நாட்டுக்கோழி தலை தலை தலைன்னு தண்ணி ஆட்டம் கறிக்குது. இது அப்படியே கறியை குழம்பு இருத்துட்டு கறியை போட்டு நல்லா தேங்காய் போட்டு வறுத்து எடுத்தா அடி ஒளி. சத்யாக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிடுவேன். பாயாசம் கேட்க சொல்லுவா, அதோட மோசமான சொல்லுவா. நல்லா இருந்துச்சு தாங்க. நாளைக்கு பாய் நீ சிரிச்சு அழகா இருப்ப வாசம் ஒரு கண்ணாடி போட்டு. ஓகே டன். அப்பா நீங்க 2 வேளை விட்டாங்க. ஓகே பாக்க. சரி நான் போய் ஒரு வேலை இல்ல, நீ முடிச்சுட்டு இந்த பக்கம் வேலை விளக்கிடுவேன். கொஞ்ச நேரம் சண்டைக்காரி சிஸ்டர்ஸ் லைவ் போக சொன்னேன். என்னமா பண்ற? ஏண்டா அமைச்சுக்கிட்டு தானடா இருக்கேன். நான் தாண்டா உங்களுக்கு பயப்படும். அடுப்பு கூடும் கறி கூடமா உங்களுக்கு பயப்படும். சரி பயப்பட சொல்லிடுறேன். இந்த பக்கம் எண்ணெய் மிதக்க மிதக்க கறி வந்துருச்சா தெரியுதா? அப்படி அம்மைக்கு போட்டு ஆடுறா. ஆமா ரெடி. இதுல வந்து நல்லா கொதிச்சு அந்த இதெல்லாம் சுண்டுச்சுன்னா கறி குழம்பு கறி ரெடி. இந்த ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பார்க்குறியா? பட்டுக்கு எனக்கு முட்டை உரிச்சு கொடுத்தா அவன் போய் சாப்பிடுவானா? நம்மளே சாப்பிட விட மாட்டேன். அப்புறம் இப்போ நம்ம நீட்டாக சமைச்சாச்சு. வாங்க பார்த்தரலாம். ஒன்ஸு குழம்பு இருத்து தண்ணி குழம்பாட்டுமே நம்ம வச்சுருந்தோம். இந்த பக்கம் பருப்பு பாயாசமும் ரெடி. சாரி, பால் பாயாசம், வெள்ளை சோறு, முட்டை கறி வந்து அப்படியே கொங்கு ஸ்டைலில் வந்துட்டு தேங்காய் வெட்டி போட்டு பள்ளிப்பாளையம் சிக்கன் மாதிரி
பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஈவினிங் ரொட்டீன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ்வையும் எங்களுக்கு கொடுங்க. லவ் யூ ஃபேமிலி. பாய்.